பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். He has made everything beautiful in its time. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தரிடத்துல விண்ணப்பம் வைத்திருக்கிறீங்க. ஆனா அந்த காரியம் நீங்க எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறு வயதுல இருக்கின்ற பொழுது, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இல்ல 5th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கின்ற பொழுது ஒரு பெரிய கியர் பைக்லாம் நீங்க உங்களால ஓட்ட முடிஞ்சுதா? முடியாது. அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் அந்தந்த காரியங்களை செய்ய முடியும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவர் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா காரியங்களையும் தேவன் படைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. உங்களை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதின் காலத்துல அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறிச்சும் நீங்க கலங்காதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க. இல்ல, ஏசப்பா அவர் உங்களுக்கு சரியான நேரத்துல அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எல்லாவற்றையும் அதின் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிறீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏசப்பா அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் மேலாக ஆண்டவரே நன்மைகளை செய்கிற தேவன் நீங்க. ஏற்ற காலத்துல நீங்க செய்யுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் சரியாக ஏசப்பா செய்து கொடுப்பாங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.